கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன்னால் எல்லாம் முடியும். பிரியமானவர்களே, உலகம் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னாலும் முடியாது. இதுதான் உலகம் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னால் எல்லாம் முடியும். வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், உன்னால் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் தாவீதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவனால் அந்த கோலியாத்தை முறியடிப்பேன், என்னால் முடியும் என்று சொல்லி கோலியாத்தை முறியடித்து கோலியாத்தை வீழ்த்தி ஜெயத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தா. உங்களால் எல்லாம் முடியும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லுதா உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி. நீங்கள் உலகத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போகிறீங்களா, தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க போகிறீங்களா? தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னால் எல்லாம் முடியும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, சீசர்களால் இந்த பிசாசை துரத்த முடியலை. அதுதான் ஒரு வேதனைக்குரிய காரியம். இப்போ அந்த தகப்பனார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய், உங்கள் சீசர்களால் இதை துரத்த முடியலை, நீங்கள் ஏதாவது செய்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த தகப்பனார் கேட்டார். இப்பொழுது இயேசு சொன்னால், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9வது அதிகாரம் 22, 23, 24 வசனத்தில் அந்த தகப்பன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அந்த பிசாசு வெளியே போனது. இப்போ சீசர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனியாக வந்து கேட்குறாங்க. மார்க் 9:28 ஏன் எங்களால் அதை துரத்தி விட முடியலை? மத்தேயு 17:20 கடைசி பகுதி சொல்லுகிறது, உங்கள் அவிசுவாசத்தினால்தான். கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் அது நடக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு எந்த தலைவனும் எந்த மனுஷனும் உங்களை பார்த்து சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, சொல்ல முடியாத வார்த்தை, உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இது யாருக்கு? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் உரிய பதில்தான் இது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராது. ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம், என்னால் இந்த பிஸ்னஸை ஜெயிக்க முடியலை, என்னால் இந்த வேலையை சரிவர செய்ய முடியலை, நான் நிறைய காரியத்தில் தோற்று போகிறேன் அப்படின்னு நீங்கள் மனம் உடைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை, உன்னால் எல்லாம் முடியும், நீ விசுவாசித்தா மாத்திரம் போதும், உன்னால் எல்லாம் முடியும். ஒரு சகோதரர் சொன்னா, என் நண்பனுடைய காரில் ஏறினேன். அந்த நண்பன் என்னை பார்த்து, நீலாம் அந்த காரில் ஏறக்கூடாது, என்னை அசிங்கப்படுத்தி எல்லாரும் முன்னாடியும் கீழே இறக்கிட்டான். கார் போயிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. நான் மட்டும் அந்த கார்லேருந்து இறங்கி கீழே வேதனையோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் வந்தார். என்னை பார்த்து சொன்னா, உன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கு காரை தருவேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் ஒரே வருடத்தில் நான் சம்பாதிச்சேன், கடினமாக உழைத்தேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னை பலப்படுத்திச்சு. அதே புது காரை வாங்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தான். முடியாததுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்க. நிச்சயமாக முடியும், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், உலகம் சொல்லலாம் உன்னால் முடியாது,
ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வா, உன்னால் எல்லாம் முடியும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லி. அப்பா, இவர்களால் எல்லாம் முடிகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களால் எல்லாம் முடியும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.